லாஸ்ட் வீடியோவில் இந்த சீசன் ஸ்பெஷல்ஸ் அப்படின்ற செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இனி நம்ம பண்ண வேண்டியது லாஸ்ட் இந்த ஃபூட்டர் செக்ஷன் தான். ஃபைண்டர்ஸ் ஆன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கீழே இருக்க இந்த செக்ஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃபைண்டர்ஸ் ஆன் அப்படின்ற டெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கோட் போகிறேன். கோட்டில் போயிட்டு நம்ம இதுக்கு ஒரு தனியாக ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போயிட்டு நான் ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபூட்டர் காம்பனண்ட் வச்சுக்கலாம். ஃபூட்டர் கொடுத்துட்டு நான் ஆர்ஏஎஃப்சி யூஸ் பண்ணுறேன். ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணிட்டு இந்த காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைடர் வந்து ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற இடத்துல செக்ஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம்ல. அதாவது நம்ம இங்கே விட்த் வந்து செட் பண்ணுறோம். அதே மாதிரி சென்டராக இருக்கணுன்ட்டு மார்ஜின் வந்து செட் பண்ணுறோம்ல. ஸோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர் போயிட்டு ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் டேக்கில் கிளாஸ் நேம் விட்த் வந்து 5/6, அதாவது நம்ம 83.3 வந்து செட் பண்ணுறோம். ஸோ 5/6 கொடுத்துட்றேன். அதே மாதிரி மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துடலாம். சாரி, ஸோ மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணோம் டிவைடரை. ஸோ அது மாதிரி டிவைடர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ டிவைடர் காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டிவைடரில் நம்ம ப்ராப்பாக தானே அங்கே வாங்குகிறோம். ப்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற ப்ராப் வச்சுருக்கோம். ஸோ அந்த இதை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ டைட்டில் வந்து இங்கே ஃபைண்டர்ஸ் ஆன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து கொடுக்குறேன். செல்ஃப் க்ளோசிங்காகவே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ யூஐயில் எப்படி வருது பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் அங்கே போய் ஆட் பண்ணல ஆப் காம்பனண்ட்டில். ஸோ இப்போ ஃபைண்டர்ஸ் வந்து கீழே ஆட் ஆகிருக்கு. நான் இங்கே போய்ட்டு வெர்டிக்கல் மார்ஜின் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபூட்டரில் போயிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ வெர்டிக்கல் மார்ஜின் ஆட் பண்ணால் அது கிளியராக வந்து தெரியும். நான் வெர்டிக்கல் மார்ஜின் 10 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபைண்டர்ஸ் ஆன் வந்து தெரியுதுல்ல. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூஐயில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து தேவை. நம்ம சோஃபார் வந்து டெய்ல்விண்டில் இருக்க பேசிக்ஸ் லேர்ன் பண்ணோம். அது மாதிரி எப்படி ஒவ்வொரு காம்பனண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பேசிக்ஸ்லாம் இப்போ ஓரளவு தெரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம மற்ற லைப்ரரிஸில் இப்போ மெட்டீரியல் யூஐயோ நீங்கள் பூட் ஸ்ட்ராப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு வந்து காம்பனன்ட்ஸ் லைப்ரரின்னு இருக்கும். ஸோ நம்ம அங்கே இருக்க காம்பனன்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்ல்விண்ட் பொறுத்தளவு அஃபிஷியலாக வந்து லைப்ரரி, அதாவது பர்டிகுலர் லைப்ரரி வந்து கிடையாது. டெய்ல்விண்ட் யூஐ அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது வந்து ஆனால் பெய்டு வெர்ஷனாக இருக்கும். பட் நமக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி காம்பனன்ட் லைப்ரரிஸ் வந்து அவைலபிள். இப்போ அதில் அதிகமான காம்பனண்ட் இருக்க லைப்ரரி வந்து இது. பட் இதுதான் பாப்புலர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நீங்கள் டெய்ல்விண்ட் லைப்ரரிஸ்ன்னு போட்டாலே நிறைய காம்பனண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே இருக்க டெய்ல்விண்ட் லைப்ரரிக்கும் நமக்கு அங்கே பூட் ஸ்ட்ராப்லேயோ இல்லை மெட்டீரியல் யூஐலையோ இருக்க காம்பனண்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நமக்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு காம்பனண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய போய் கஸ்டமைசேஷன் வந்து ஆட் பண்ணணும். அதில் வந்து ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் கஸ்டமைசேஷன் தான் வந்து பண்ண முடியும். பட் டெய்ல்விண்ட் பொறுத்தளவு இப்போ நான் போயிட்டு எனக்கு ஒரு காம்பனண்ட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான அவங்களும் யூட்டிலிட்டி கிளாஸஸ் வச்சு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ஃபைல்ஸ் பண்ணுறோமோ இது மாதிரி ஃபைல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன் வந்து வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி காம்பனண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அது மாதிரி நம்ம என்பிஎம் இன்ஸ்டாலோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. தனியாக ஒரு பேக்கேஜாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து யூட்டிலிட்டி கிளாஸ் வச்சு ஒரு டிவ் டேக்குள்ளே தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு HTML டேக்குள்ளே தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைப்ரரி போகிறேன். இப்போ நான் வந்து tailwind-kit.com இந்த வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் போயிட்டு நான் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நான் இந்த காம்பனன்ட்ஸ் உள்ளே போகிறேன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எலமெண்ட்ஸ் பட்டன்ஸ்னால் வந்து அதில் வந்து 22 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டைப்ஸ்க்கான பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னென்னா நமக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக தெரியும்ல. ஸோ நம்ம இந்த பட்டன் வந்து எடுத்தாலும் இப்போ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா பட்டன் HTML இருக்க பட்டன் டேக்குள்ளே தான் வந்து இந்த கோடு வந்து இருக்குது.
ஸோ நம்ம எடுத்துட்டு நமக்கு தேவையானாலும் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச யூட்டிலிட்டி கிளாஸஸ் தானே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் பட்டன்ஸ் இருக்குது, பேட்ஜஸ், அவத்தார்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 11 அவத்தார்னா 11 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது, 11 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது, மெனு லிஸ்ட். இந்த மாதிரி வந்து நம்ம வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ ஸ்கெலிட்டன்னா பாருங்களேன், ஸ்கெலிட்டன்னா 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்கெலிட்டன் யூஐ வந்து நீங்களா பண்ணணும் அப்படின்னாலும் ரெஃபரன்ஸ்க்கான கோடு வந்து நமக்கு இங்கே வந்து அவைலபிள். ஸோ எப்படி வந்து ஸ்கெலிட்டன் பண்ணுறது அப்படின்னு, ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபூட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து நமக்கு தேவை. இது வந்து ஃபூட்டர் நமக்கு தெரியும்ல. ஸோ நம்ம இங்கே போயிட்டு நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ், நேவிகேஷன், இங்கே ஃபூட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபூட்டர்ஸ் போகிறேன். ஃபூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான, இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சோஷியல் மீடியா சிம்பிள்ஸ் இருக்குது, இங்கே வந்து டைட்டில்ஸ் இருக்குது, இங்கே இமெயில் சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு காப்பிரைட் மெசேஜ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணோன்னா ஆக்சுவலாக இந்த இதில் தான் வந்து அந்த பட்டன்ஸ், சாரி இதில் கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் இல்லை. ஓகே, இந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து எனஃப் தான். நம்ம ஜஸ்ட் இந்த 4 FAQ கான்ஃபிகரேஷன் இது இருக்குது, சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இருக்குது, தென் இமெயில் இருக்குது. இங்கே வந்து நம்ம காப்பிரைட் மெசேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் கோடு அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து கோடு வரும். ஃபூட்டர் டேக்குள்ள எல்லா கோடும் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபூட்டர் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. தென் ஆங்கர் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் SVG ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம், அதை நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்னு மெயில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஒரு டிவ் டேக் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நமக்கு இதை பார்த்தாலே கிளியராக தெரியும். நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக போயிட்டு இதில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு இதை அப்படியே டேரெக்டாக வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த காம்பனண்ட்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃபூட்டர் டேக் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னா, சாரி ஆப் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் தேவையான சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது வந்து ரெடிமேடாக இருக்குது. அது மாதிரி நம்மகிட்ட கம்ப்ளீட் கோடும் இருக்குது, என்னென்ன யூட்டிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்ம போயிட்டு இது வந்து இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனில் அது கிடையாது, இல்லை டேரெக்டாக வந்து நமக்கு என்ன இன்புட் ஃபீல்டில் என்னென்ன யூட்டிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நமக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இங்கே போயிட்டு நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க யூஐயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த காப்பிரைட் மெசேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அது மாதிரி இங்கே GitHub லிங்க்டின் அப்படின்னு இந்த ஆங்கர் டேக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இது மட்டும் மாற்றிக்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் தேவையான மாதிரி ஜஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆர் கான்டாக்டஸ் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் மெசேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கீழே காப்பிரைட்டுக்கு வந்து இங்கே காப்பிரைட் 2023 இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மெசேஜ் போயிட்டு நம்ம கோடில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி வருது பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த மெசேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல. இன்னும் வந்து நம்ம இன்கேஸ் வந்து இது நமக்கு போல்டாக வேணும், அப்படி வேறு கலர்ஸில் வந்து தேவை அப்படின்னா நாங்கள் போயிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் கிரே 500 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டெக்ஸ்ட் ஸ்லேட் 500 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தேவையான கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லைட்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபாண்ட், ஸோ ஏற்கனவே லைட் தானே இருந்துச்சு, நான் இப்போ போயிட்டு நார்மல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நார்மல் ஃபாண்ட்டில் வந்து அது வர மாதிரி வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஓரளவு கிளியராக தெரியுதுல்ல. ஸோ அது மாதிரி இப்போ நான் இந்த 2 டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். GitHub அண்ட் லிங்க்டின் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இது போய்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். நமக்கு தேவையான மாதிரி பிரான்ச்சஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே கான்டாக்டஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து மாடிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பிளான் பண்ணியிருந்த அப்ளிகேஷன் வந்து இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பான்சிவாக வந்து எல்லா பேஜும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இந்த இதில் வந்து பண்ண வேண்டியது வந்து முடிச்சாச்சு. இப்போ இதில் இது
போர்ட்ரேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஐஃபோன் எக்ஸ்ஆரில் இருக்கு. போர்ட்ரேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவும் பிளான் பண்ணியிருந்த யூஐ வந்து இதுதான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ Tailwind CSSல பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கோம். என்னென்ன யூட்டிலிட்டி கிளாஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த லேர்னிங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து Tailwind கிட் வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து அவைலபிள். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து ரொம்ப ரீயூசபிள் கோட தான் இருக்கும். ஸோ அது வச்சும் வந்து நம்ம ஆப் வந்து டிசைன் பண்ண முடியும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவோம். பண்ணும்போது நான் Tailwind வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம இன்னும் வந்து எப்படி காம்பனன்ட் லைப்ரரிஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.